ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாமே கிடாய் தான், பெரிய கிடாய், எல்லாமே கொடியாட்டு கிடாய், எல்லாமே கோயில் திருவிழாவுக்கு கோயிலுக்கு வெட்டக்கூடிய கிடாய் தான் கிடக்கு நம்மக்கிட்ட. எப்போயுமே இருக்கும், ஆனால் இந்த தரம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கிடாய் வந்து கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி கறி போடுறதுக்குனால நல்ல பெஸ்ட்டான கிடாய். இப்படி கறி ஆப்பர் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஆமாம், கறி சாப்பிட்றதுக்கெலாம் நல்ல கிடாய். கோயிலுக்கு நல்ல தரமான கிடாய் கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 கிடாய் 30 கிடாய் கிடக்கு. எப்போயுமே அவைலபிள் இருக்கும். இறந்துட்டாலும் இப்போ சரியான குவாலிட்டியான கிடாய் வந்திருக்கு. இதனால் வரைக்கும் போடலை. குவாலிட்டி இருந்தால் தான் நம்ம சேனல்லே போடுவேன். குவாலிட்டி இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டோம். என்றைக்குமே குவாலிட்டியாக இருக்கும் நம்ம பொருள் மட்டும். எப்போயுமே எல்லோரும் கேட்பாங்க, எல்லாருக்கும் சரியான நேரத்தில் கொடுக்க முடியலை. அதான் பெரிய சங்கடமாகவே இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அமையலை. எல்லாத்துக்கும் போய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியலை. டேரெக்டாக அவங்க தான் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக வந்து நம்ம இடத்துல வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸாகவும் இருக்குது நம்ம இடம் வந்து. அதனால் பார்ப்போம், ஃப்யூச்சரில் பார்ப்போம். எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கு. கொடியாட்டு குட்டியை ஆடுக எதுனாலும் சரி கொடுப்போம். கொஞ்ச நாள் ஆகட்டும், கொடுப்போம். இப்போதைக்கு கிடாய்கள் இருக்குது. யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். கிடாய்களுக்கு எப்போயுமே இருக்கும். கோயில் விழத்துக்கு இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு எப்போயுமே கிடாய் கிடக்கும். யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். ரெண்டாவது கறி ஆப்பர், அந்த மாதிரி கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி கறி ஆப்பருக்கு ஃபங்க்ஷனுக்கு கறி போடணுன்னா கூட சொல்லுங்கள். நல்ல குவாலிட்டியான கிடாயெல்லாம் கொடுப்போம். ஆமாம், மிக்க நன்றி.